அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லி நான், அக்ஸா, அதுக்கப்புறம் என் மதர் இன்லா, ஹஸ்பண்ட் எல்லாருமே சிதம்பரம் போயிருந்தோம். நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் வாங்குகிறோம் எல்லாத்தையும் வந்து விலாகாக எடுத்திருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கரெக்டாக ஈவினிங் 5 o'clock கிளம்புனோம். எப்போவுமே நாங்கள் சிதம்பரம் போனால் ஈவினிங் டைமில் தான் போவோம். ஏன்னா வெயிலாக இருக்கும், பேபியெல்லாம் தூக்கிட்டு செட் ஆகாதுன்னு சொல்லி ஈவினிங் டைம் தான் போவோம். அக்ஸா வந்து டெய்லி 5:30க்கு தான் எழுந்திருப்பா. இன்னைக்கு 5 o'clockே கிளம்புனதுனால அவள் வந்து தூக்க கலக்கத்திலே இருந்தால், போகிற வழியெல்லாம் தூங்கிட்டே தான் வந்தா. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கொலுசு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடஞ்சிருச்சு. சரி, அதை மாற்றிடலாம் பழசை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி நகை கடைக்கு தான் போனோம். என்னோடய பழைய கொலுசை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பழசை கொடுத்தோம். அவங்க வந்து நிறைய டிசைன்ஸ் எடுத்து காமிச்சாங்க. சொல்லப்போனால் எனக்கும் கொலுசுக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. எப்படி எந்த மாடலில் வாங்கினாலுமே வந்து எனக்கு ஒரு 3 to 4 monthலேயே வந்து உடஞ்சிரும். அது ஏனே தெரியல, என் கால் அப்படி இருக்கா என்னென்னு. அதனால வந்து நான் டிசைன்ஸ்லாம் பார்க்காம எது வந்து ரொம்ப நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த கொலுசு வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மாடலில் வந்து நான் போட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இதே கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கேயே சைஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இருந்தோம். சைஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அதே கொலுசே வாங்கியாச்சு. அக்ஸா வந்து அப்போ தான் தூங்கி எழுந்ததுனால அவன் மூஞ்சி வந்து சோகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கடையிலே வந்து எல்லாருக்குமே ஜூஸ் கொடுத்தாங்க. அதை பார்த்தோன்னே அவன் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அதோட அந்த ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதோட வந்து ஹாப்பி மூடுக்கு வந்துட்டா. அதோட நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு, சரி அடுத்தது எனக்கும் பாப்பாவுக்கும் ட்ரெஸ்ஸு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து நகை கடையிலேருந்து வந்து ட்ரெஸ்ஸு கடை வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். ஃபஸ்ட்டு கஸ்தூரிபாய் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். போகக்குள்ளே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போனேன். சாரீ வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருந்தா வாங்குவோம், அப்படி இல்லைனா வந்து ஃப்ராக் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் போயிருந்தேன். போய் சாரீஸ்லாம் பார்த்தா எனக்கு எதுவுமே அவ்வளோவா பிடிக்கிற மாதிரி இல்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரேட் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி ஃப்ராகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட வந்து எங்கன்னு கேட்டோம். 3rd floor சொன்னாங்க. அதோட 3rd floor போனோம். அதுக்கப்புறம் 3rd floor போயாச்சு. போனவுடனே சரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஃப்ராக் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே செட் ஆகுற மாதிரியே தெரியல. அப்படியே செட் ஆனாலுமே வந்து 4K 5K அந்த மாதிரி ரேட் அதிகமாக இருக்குது. அவ்வளோ அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் நான் அதிகமாக போட மாட்டேன். அதனால் வேஸ்ட்டு தான். சரின்னு சொல்லி எங்கன்னு என்ன வாங்கலான்னு தேடி சுற்றிட்டே இருந்தேன். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு பழக்கம் இருக்குது. எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுன்னா அதோட அதை வாங்காமல் நிறையா இன்னும் காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பார்த்துட்டே இருப்பேன். கடைசியில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணுவேன். என்ன மாதிரி நீங்கள் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் கஸ்தூரிபாயிலே சுற்றிட்டு இருந்தேன். 1 hour ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எங்கே வெளில போனாலுமே வந்து பாப்பா வந்து என் ஹஸ்பண்ட் தான் வச்சுப்பாங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃப்ரீயாக நான் ஷாப் பண்ணிட்டு இருப்பேன். சரி எதுவுமே பிடிக்கல, இங்கேயே ரொம்ப நேரம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வேறு கடைக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு கஸ்தூரிபாயிலேருந்து கிளம்பி பக்கத்தில் உள்ள முருகன் டெக்ஸ்டைல் போயாச்சு. நாங்கள் போன வாட்டியும் வந்து பாப்பாவுக்கும் எனக்கும் இங்கே தான் ட்ரெஸ் எடுத்தோம். இங்கே தான் நல்லா இருந்துச்சு. சரி இங்கே கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ளே போனோம். போய் வந்து அப்படியே சாரீ செக்ஷனை ஒரு தடவை பார்த்தோம். எனக்கு அப்பயும் வந்து நான் பார்த்த மாடலாகவே இருந்துச்சு. எதுவுமே வந்து ஒரு புதுசாக இருந்த மாதிரியே இல்லை. சரி ஃப்ராகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சரி நமக்கே பார்த்து ரொம்ப டைம் ஆகுது, ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வாங்கிடலாம், அப்புறமா அவளுக்கு என்ன கலர் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்து அதுக்கு செட் ஆகுற மாதிரி வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி என்னம்மா அத்தாவா? யார் அத்தா? எங்க போனோம்? இங்கெல்லாம் உட்காரக்கூடாது, ட்ரெஸ்ஸு கடை. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து போன வாட்டி தான் வந்து பெருநாளுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக பட்டுப்பாவோட சட்டை, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் அவள்கிட்ட நிறையா இருக்குது. சரி இந்த வாட்டி கொஞ்சம் எத்னிக் வியர் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எத்னிக் வியர் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்து நிறையா காமிச்சிட்டு இருந்தாங்க. போன வாட்டி நோன்பு பெருநாக்கு எங்கள் ட்ரெஸ் எடுக்க வரும்போது பாப்பா வந்து ஒரு அண்ணன் கொஞ்சிட்டே இருந்தாங்க. நான் கூட அவங்க ஃபேஸ் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க ஒரு ஃபேமஸ் யூடியூபர். அதுவும் இல்லாமல் அவங்க தான் இந்த கடையோட ஓனர். இந்த வாட்டி அக்ஸாவை பார்த்தோன்னே கரெக்டாக கண்டுபிடிச்சி அக்ஸா வந்துட்டீங்களா, பாப்பாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி தூக்கி கொஞ்சிட்டே இருந்தாங்க. அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தோம். இந்த மாதிரி நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாங்க. இவங்க வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துமே எங்களை பார்த்து கரெக்டாக ஞாபகம் வச்சு பாப்பாவை கொஞ்சிட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கடைசியாக இந்த ரெட் கலர் ட்ரெஸ் மாடல் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த வீடியோவில் பார்க்க இந்த ரெட் கலர் வந்து பிரைட்டாக தெரியுது, நேரில் வந்து ரொம்ப டிம்மாக இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு வந்து டார்க் ப்ளூ கலரில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தேன். அந்த அக்கா சரி நான் போய் குடவுனில் தான் இருக்கும், போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த நான் சொன்னல அந்த அண்ணன் வேற வந்து இவங்க என்ன கேட்டாலும் எடுத்து கொடுங்க அப்படின்னு ரொம்ப கேர் எடுத்து சொன்னதுனால போய் தேடிட்டு வந்தாங்க.
அப்புறம் நான் கேட்டவுடனே வந்து அந்த அக்கா போய் தேடிட்டு இருந்தாங்க. கிடைக்கவே இல்லை போல். பாவம் ஒரு 50 to 20 மினிட்ஸ் வந்து உள்ளே ரொம்ப நேரம் போய் தேடிட்டு அதுக்கப்புறம் தேடி எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்தோடனே ஓகேக்கா இவ்வளோ நேரம் தேடி இருக்கீங்க, நல்லா இருக்கு, நான் இதையே எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். சரி பாப்பாவுக்கு ஹைட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் ரொம்ப அழகாவே இருந்துச்சு. கழட்டுட்டா அப்படின்னு கேட்டா கூட வேணாம் இதே தான் போட்டுப்பேன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தா. ஏன் கழட்டிட்டு வீட்டுல போய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எனக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எனக்கு ட்ரெஸ்லாம் பார்க்குற வரைக்குமே பாப்பா வந்து அவங்க டேடி கூட அமைதியாக உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நானும் வந்து ரொம்ப நேரம் தேடி அதுக்கப்புறம் அக்ஸா ட்ரெஸ்ஸுக்கு கலர் மேட்சாகவே நானும் ஒரு டார்க் ப்ளூ கலரில் ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணேன். எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து செருப்பு வாங்கலாம். கரெக்ட் சைஸுக்கு வந்து அவளுக்கு செருப்பே அமைய மாட்டேங்குது. சரி நூதனம் போகலாம் அப்படின்னு சொல்லி நூதனம் போயிருந்தோம். நூதனம் போயாச்சு. சரியான க்ரௌடாக இருந்துச்சு. மற்ற நாளில் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நாளைக்கு ஸ்கூல் ஓப்பனாக நாங்கள் வந்து இன்றைக்கி போயிருந்தோம். அதனால சரியான க்ரௌடாக இருந்துச்சு. சரி பாப்பாவுக்கு வந்து அவள் சைஸுக்கு செருப்பு எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நிறையா எடுத்து போட்டுருந்தாங்க. அதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய சைஸில் வந்து ஸ்லிப்பர்ஸ் எடுத்து போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு சைஸும் போட்டு பார்த்தோம். ஒரு சைஸ் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, ஒன்று வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. அவளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆனது வந்து ஒரே ஒரு சைஸ் தான். அதில் வந்து ஒரே ஒரு ஸ்லிப்பர் தான் இருந்துச்சு. அதுவும் வந்து ஒன்று தான் இருக்குது, இன்னொன்று மிஸ்ஸிங், இந்த சைஸில் வேறு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா ஒன்று தான் கரெக்டாக இருக்குது அதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கூடையில் வந்து நிறையா கிராக்ஸ் வந்து கொட்டி கிடந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அதில் பாப்பாவுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி குட்டியாக ஒரு சைஸ் எடுத்திருந்தாங்க. அவள் காலில் போட்டு பார்க்கும்போது அவள் காலுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஒரு மாதம் போட்டுக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி மாடலில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இந்த கிராக்ஸ் எடுத்துகிட்டு பில் போட போயாச்சு. பில் போகிற இடத்துல வந்து சரியான கூட்டம். என் ஹஸ்பண்ட் வந்து 10 to 15 மினிட்ஸ் நின்று தான் பில் போட்டாங்க. இந்த கிராக்ஸோட ரேட் வந்து 200 தான். பாப்பாவுக்கு கிராக்ஸ் வாங்கியாச்சு. அங்கே இங்கேன்னு அலைஞ்சி சரியான பசி. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்காக வந்து மீட் அண்ட் ஈட் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நாங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போயிட்டு கடைசியாக இந்த கடைக்கு தான் வந்து சாப்பிடுவோம். எங்களுக்கு வந்து இந்த கடையில் உள்ள டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த கடைக்கு கண்டிப்பாக வந்துடுவோம். இங்கே ஆம்பியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நீட்டாக இருக்கும். எப்போவுமே வந்து கூட்டமாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். பாப்பாவை வச்சுட்டு நாங்களும் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுவோம். அதுவும் இல்லாமல் இந்த கடையில் உள்ள எல்லா அண்ணனும் வந்து அக்ஸாக்கு வந்து ஃப்ரெண்டு. எல்லாருமே வந்து பாப்பாவை பார்த்தோன்னே வந்து தூக்க வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்னெல்லாம் ஆர்டர் போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கப்புள் காம்போ, அதுக்கப்புறம் ஒரு பீஸா, பர்கர், மொஜிட்டோ, சிஸ்லிங் ப்ரௌனி எல்லாமே வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். பாப்பாக்காக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சாப்பிட்ற வரைக்குமே வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்கிறதுக்காக அவளுக்கு அதை ஆர்டர் போட்டிருந்தோம். ஆர்டர் பண்ணதெல்லாம் வர வரைக்கும் பாப்பா வந்து ஃப்ரூட்டி ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்லாம் வர வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து வந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பாவுக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து இதை கொடுத்துட்டா நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கப்புள் காம்போ வந்துருந்துச்சு. இந்த கப்புள் காம்போவில் என்னென்ன வரும்னா சிக்கன் பர்கர், 2 KFC ஃப்ரைடு சிக்கன், சிக்கன் ஃபிங்கர் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் 2 கோக் எல்லாமே கொடுப்பாங்க. 2 பேர் போனீங்கன்னா தாராளமாக இதை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம்.
நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த சிக்கன் மோமோஸ் வந்துச்சு. நாங்கள் வந்து எங்களுக்கு சிக்கன் மோமோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து ஒரு ரெட் சட்னி மாதிரி கொடுப்பாங்க, அது கூட டிப் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நாங்கள் சாப்பிடக்குள்ள பாப்பா வந்து ரொம்ப சமத்தா கீழே நின்றுக்கிட்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டு இருந்தாங்க. எங்களை இந்த வாட்டி டிஸ்டர்பே பண்ணல. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண பீஸா, மொஜிட்டோ, சாண்ட்விச் எல்லாமே வந்துருச்சு. நாங்கள் வந்து தெரியாமல் நிறையா ஆர்டர் பண்ணிட்டோம். அங்கே சுத்தமாக சாப்பிடவே முடியல. அப்புறம் சாண்ட்விச்லாம் ஒன்று மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி ஒன்றை வந்து பேக் பண்ண சொல்லிட்டோம், வீட்டுக்கு பார்சல் பண்ண சொல்லிட்டோம். அப்புறம் அத்தாவுக்கு வந்து ஷவர்மா, சிக்கன் பர்கர் எல்லாமே வந்து பார்சலுக்கு வாங்கியிருந்தோம். பாப்பா வந்து ரொம்ப நேரம் கீழே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் கோக்கை பார்த்துட்டாங்க போல். பார்த்தோன்னே வந்து கோக் வேணும் அப்படின்னு சொல்லி ஏறி வந்து மடியில் உட்காந்துக்கிட்டாங்க. நாங்கள் ஆனால் திறந்துலாம் கொடுக்கல. சும்மா அவங்க டேடி வந்து மடியில் சாப்பிட்ற வரைக்கும் உட்கார வச்சுருந்தாங்க. என்ன பண்ணுற? என்ன வேணும்? என்னது? ஜூஸ் காலி ஆயிடுச்சு. அதில் லெமன்லாம் இருக்கு. இல்லை கொஞ்சம் இருக்கிறதே குடிக்கிறாளா? ஹாஸ்பிட்டல் போலாமா? ஹாஸ்பிட்டல் போலாமா? வேணாம்ல. என்னம்மா சார் அக்ஸா, அம்மாவை பாரு, அம்மாவை பாருங்க. என்ன வேணும்? பாபியா? அதோடு நாங்கள் எல்லா ஃபுட்டையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபினிஷிங் டச்சாக வந்து சிஸ்லிங் ப்ரௌனி வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்துச்சு. சிஸ்லிங் ப்ரௌனியில் வந்து கீழே வந்து ஹாட் சாக்லேட், அதுக்கு மேலே ப்ரௌனி, அதுக்கு மேலே ஐஸ்கிரீம், சாக்லேட் சிரப்பில் ஊற்றி தருவாங்க. அதை பார்க்கவே வந்து சரியான டெம்ப்டிங்காக இருக்கும், சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்தோடனே வந்து ரொம்ப சூடாக இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் உருகி அந்த ப்ரௌனிக்குள்ளே ஊற்றி அதை எடுத்து சாப்பிடக்குள்ளே வந்து சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் மட்டும் விட்டு, ஐஸ்கிரீம் மட்டும் விட்டு. எங்க போற குட்டு? எங்க போற குட்டு? அம்மாட்ட வா. டாடி டாடி கூப்பிடுறான். ஜூஸ் வாங்கி தரானா? வா, ஜூஸ் வாங்கி தரான். வா சீக்கிரமா வா. வா வா வா, அம்மாட்ட வா. சூச்சி வேணுமா? சரி வா வா, டாடி ஜூஸ் வாங்கி தரானா? வா 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 சீக்கிரமா. ஏ இங்க வா. எங்க போறீங்க? டாடி இங்க இருக்காங்க, ஜூஸ் வாங்கி தராங்களா உனக்கு? சம்மா இங்க வா, அம்மாட்ட வா. சூச்சி வாங்கலாம். வா இங்க வா. இங்க வா. ஜூஸ் ஜூஸ் எங்க இருக்கு? வா பொறுமையா வா. எங்க இருக்கு ஜூஸ்? எங்க இருக்கு ஜூஸ்? அங்க இருக்கா? இங்க ஜூஸ் அங்க இருக்கா? டாடிட்ட கேளு. எங்க இருக்குமா ஜூஸ்? குட்டிமா குட்டி, ஜூஸ் எங்க இருக்கு? என்னடா ஜூஸ் எங்க இருக்கு? ஏய் எங்க இருக்கு? ஏய் அங்க இருக்க ஜூஸ். ஏய் இங்க இருந்துறியா? டெய்லி ஜூஸ் குடிக்கலாம். இங்க பேர் ஜூஸ் வேணுமா? இங்க பேர். ஏய் ஏய் அடி அடி போடு. என்ன எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக நாங்கள் வந்து 5 o'clock வீட்டை விட்டு கிளம்புனோம். நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போக வந்து 10 o'clock ஆயிடுச்சு. ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு என் ட்ரெஸ்ஸையும் அக்ஸா ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக காட்டுறேன். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இதுதான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு. என்னோடய ட்ரெஸ் கூட ரேட் கொஞ்சம் கம்மி தான், 1275 1300 கிட்ட தான். ஆனால் வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸு தான் 1620. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக நம்மளை ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா நம்ம என்ன ரேட் இருந்தாலும் வந்து மனசுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிடுவோன்னு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்ன வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.